கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு, தேரோட்டம் எவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது, விவரங்கள்? வணக்கம் அர்ணேஷ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவின் தேரோட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். மேலும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் தேரின் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று சுசீந்திரம் தானுமாலை சுவாமி கோயிலாகும். இக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கி வருகிறது. இக்கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருவதுண்டு. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பெருந்திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் சுவாமி வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோன்று கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நாளான திருத்தேரோட்ட நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது. இந்த தேரோட்டத்தை குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் எம்பி விஜயவசத்தின் தாயார் உள்ளிட்டோர் தேரின் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் தேரோட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பொதுமக்களும் பக்தர்களும் வருகை தந்து தேரின் நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து தேரை இழுத்து வருகின்றனர். அதே போன்று 3 தேர் உள்ளது. ஒன்று சுவாமி தேர், இன்னொன்று அம்மன் தேர். இந்த அம்மன் தேரானது பெண்களுக்கான பிரத்யேகமாகவே உள்ளது. அதை பெண்கள் மட்டுமே இழுத்து வருகின்றனர். அதே போன்று பிள்ளையார் தேர், சிறுவர்களுக்கான தேர். பிள்ளையார் தேரையும் சிறுவர்கள் மட்டுமே வடம்பிடித்து இழுத்து சுவாமியின் அருளாசி பெற்று வருகின்றனர். இந்த பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலை சுவாமி கோயிலின் தேரோட்டத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அர்ணேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.